சூடா இருக்குது. இப்படியே போயிருந்தா கண்டிப்பா டீஹைட்ரேட் ஆகும். வா எங்கேயாவது சில்லுன்னு ஜூஸ் கடை இருக்க போய் பார்க்கலாம். ஸ்லைஸ் வாங்குவோமா? ஸ்ப்ரைட் வாங்கலாம். சரி அங்கிள், ஸ்ப்ரைட்டே தந்துடுங்க. கோபிகா, நீயா? கோபிகாவை தெரியுமா? ஆமா தெரியும், என்னோட ஸ்கூல் மேட்டு, என் கூட படிச்ச பொண்ணு. அப்படியா? என்னாச்சுக்கா அவளுக்கு? 2 மாசமாவே இப்படிதாம்மா அவளுக்கு இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஒன்று கூட்டிட்டு போலியா? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறவளுக்கு எங்ககிட்ட வசதி இல்லம்மா, அதனால ஹாஸ்பிட்டல்லாம் போகல, கை மருத்துவத்துல தான் பாக்குறோம் நாங்க. அப்படியாக்கா? நான் ஸ்ரீ முகாம்பிகா காலேஜில் தான் நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கனால எங்க கூட்டிட்டு வாங்க, சரியா? என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணி தருவேன். சரிடா, ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நாளைக்கு நான் கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு காலையில் வரேன்டா. சரி, ஓகே. வாங்க வாங்க உட்காருங்க. நம்ம அந்த சளி டெஸ்ட் வந்திருக்கு. அதில் நமக்கு டிபி கொஞ்சம் பாசிட்டிவ்னு வந்திருக்கு, சரிங்களா? ப்ளஸ் எக்ஸ்ரேலையும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, சரியா? ஸோ இதுக்கு நமக்கு டிபிக்குள்ளே மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம 6 months மருந்து கொடுப்போம். ஸோ இனிஷியலாக ஒரு 2 months நம்ம கொஞ்சம் இன்டென்சிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய மருந்து இருக்கும். அப்புறம் கண்டினியூஷன் ஃபேஸ் அது ஒரு 4 months, சரிங்களா? ஸோ இந்த டிபி பற்றி நம்ம ஏதோ வெக்கமோ ஒரு ஸ்டிக்மாவோ பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம ரொட்டீனாக இதை மருந்து எடுத்தோம்னா நீட்டாக நமக்கு சரியாயிடும், சரிங்களா? பொதுமக்கள் அனைவரும் நம்ம காச நோய் டிபியோடைய அறிகுறிகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். யூஸ்வலாக என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்னா, 2 வாரமாக காய்ச்சல் இருக்கலாம், 2 வாரத்துக்கு மேலே இருமல் இருக்கலாம், 2 வாரமாக சளி இருக்கலாம், இல்லைன்னா சளியில் நமக்கு ரத்தம் வரலாம், இல்லைன்னா நமக்கு வெயிட் எடை குறையலாம், இல்லைன்னா பசி இல்லாமல் இருக்கலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் அறிகுறிகள்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்துன்னா நீங்கள் அருகில் உள்ள மருத்துவரை அணுகி உங்கள் சளி பரிசோதனை செய்துக்கணும். இந்த சளி பரிசோதனையில் நமக்கு டிபி இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தேவை இருந்தால் நம்ம எக்ஸ்ரேயும் எடுப்போம். இது அனைத்தையுமே கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே நமக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் அது டிபி பாசிட்டிவாக இருந்தாலும் அதனால் நமக்கு ஒரு ஸ்டிக்மாவும் கிடையாது, ஒரு வெக்கமும் நம்ம பட வேண்டிய தேவையில்லை. நம்ம 6 மாதம் மருந்து எடுத்தால் அதை கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். மேலும் அரசாங்கம் இந்த ட்ரீட்மெண்ட்டையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் நமக்கு ஊட்டச்சத்து நல்ல நியூட்ரிஷன் வேணும்னு சொல்லிட்டு மாதம் இந்த டிபி மருந்து எடுத்துட்டு இருக்கச்சும் கவர்மெண்ட் நம்ம வங்கி கணக்கில் பணமும் டெபாசிட் பண்ணுறாங்க. அதனால எல்லாரும் நம்ம சேர்ந்து இந்த டிபியை ஒழிக்க வேண்டும். நன்றி.